ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வக்கீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் இட்லி பொடி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சூடு வந்தோடனே அதில் கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு வந்துருச்சா இப்போது கட்டி பெருங்காயம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போடுறேன். அது நல்லா வறுத்துக்கிறோம் பெருங்காயத்தை. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சா, இப்போ நம்ம ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகாய் அதையும் அது மேலே போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுக்கிறோம். நம்ம எண்ணெயில் நல்லா மிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். அதே கடாயிலேயே ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு போடுறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கடலை பருப்பு இப்போ நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். அதுலேயே இப்போ தேவைக்கான கடல் உப்பு போடுறேன். அதையும் இதோடு சேர்த்து வறுக்கிறேன். இந்த மிளகாய் மேலேயே அப்படியே கொட்டிக்கிறேன். அதே கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் மிளகு போடுறேன். அதை வறுத்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் ஜீரகம் போடுவோம். ரெண்டையும் சேர்த்து வறுத்துப்போம். மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அதையும் அப்படியே அதோட சேர்த்து வறுப்போம். மிளகு ஜீரகம் ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நல்லா தட்டி வச்சுருக்கிற பூண்டு தோலோடு நல்லா கழுவிட்டு தோலோடு தட்டி அந்த பூண்டை சேர்க்குறேன். ஒரு 10 பல்லு பூண்டு இருக்கும். அதையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பாத்திரத்திலே கொண்டு போய் கொட்டிப்போம். இப்போ ஒரு கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு இதில் போய் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு அப்படியே வறுக்கிறேன். இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெறும் கொள்ளு பருப்பு தான் வறுத்துட்ருக்கிறேன். இந்த கொள்ளு வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கொள்ளை கண்டிப்பாக இட்லி பொடியில் சேர்த்துக்கிட்டாக்கா நம்ம எல்லாருக்குமே நல்லது. கொள்ளு பருப்பு பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அது கூட 5 கொத்து கருவேப்பிலையை உருவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போடுறேன். இதோட சேர்த்து வறுக்கிறேன். கருவேப்பிலை பாருங்கள், அதில் உடையிற மாதிரி நல்லா முறுமுறுன்னு வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதில் அதே கப்பால் 1.5 கப்புக்கு தோல் உளுந்து வச்சுருக்கேன். அதை வறுப்போம். அதே ஒரு கப் அளவுக்கு அரிசி போடுறோம். அரிசி எந்த அரிசி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எந்த அரிசி இருக்கோ எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் போட்டிருக்கிறது இடிச்சல் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதையும் அந்த பொருளோட சேர்த்து கொட்டிப்போம். இதோட வறுத்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது இப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து பார்ப்போம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இட்லி பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம கொட்டி வைக்க போகிறோம். இதோ கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன். இது 3 மாதம் ஆனாலும் வீணாக போகாது. இது வந்து ஒரு சன்ரைஸ் பாட்டில் தான். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு அதில் தான் இதை கொட்டி வச்சுருக்கிறேன். இதோ பாருங்கள், இட்லி பொடி, வெயிட் லாஸ் இட்லி பொடி. இதில் கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு செஞ்சுருக்குறோமா. இதில் ஆலிவ் ஆயில் வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் போட்டு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றேன். டேஸ்ட்டு செமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.